ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AUDJPY யோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். அண்ட் கம்மிங் வீக்ஸ் வந்து AUDJPY எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலா வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, AUDJPY வந்து நான் ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கேன். சரி பாருங்க. அண்ட் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல இங்க இருந்து வந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அசெண்டிங் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் கீழே வந்திருக்குது. ஓகேவா? அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து நமக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் நமக்கு வந்து செல் ஆயிருக்குது. ஓகேவா? பட் அதுவும் செல்லிங் தான். இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் எடுத்து அகைன் இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேவா? இப்போ புதுசா அதாவது டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ புதுசா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த இன்னொரு சினாரியோ எப்படி பாருங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மட். ஓகேவா? அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ங்கறனால அதோட டார்கெட்டும் நம்மளுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. அதனால இந்த பிரைஸ் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்குது. ஓகேவா? AUDJPY பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முன்னாடி திரும்பினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து ட்ரெயிலிங் பண்ணி அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து என்ட்ரி வந்து பையிங் என்ட்ரி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. செல்லிங் போறதுக்கு பாசிபிளே இல்லையான்னு கேட்டா அண்ட் பையிங் எடுக்கலாம். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நியூ செல்லிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு கிளியர் பையிங் மார்க்கெட்ல தான் AUDJPY இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம். அண்ட் போயிட்டு அகைன் கீழே வரும்போது இந்த சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? அண்ட் இந்த சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு இங்க இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு மேலே போகலாம். ஓகேவா? அண்ட் அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தணும். இந்த இடத்துல என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ இங்க இருந்து நமக்கு டைரக்டா மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அது அக்ரெசிவா வருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த டைம்ல என்ட்ரி எடுக்கிறது வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடா வர்ற மார்க்கெட் வந்து இன்னுமே கீழே போறதுக்கு பாசிபிள் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால கொஞ்சம் ஸ்லோவா நமக்கு மார்க்கெட் கீழே இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னா ரொம்பவே நல்ல என்ட்ரியா இருக்கும். அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் ஏரியா வரும்போது தான் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த சப்போர்ட் ஏரியா வரும்போது என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல எடுக்கிற என்ட்ரிக்கு டார்கெட் வந்து உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் உங்களால் வைக்க முடியும். ஓகேவா? ஓகே, AUDJPY யோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அண்ட் அதில் போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்கு. அண்ட் டைரக்டா நீங்களே போய் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களே கான்டாக்ட் பண்ணலாம்.